வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. நான் லவேந்திரன் ஜனநாயகன். கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இருநூறு மாணவர்களுக்கும் குறைந்த மாகாண பாடசாலைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி திறப்பு. தொழிற்சங்க நடவடிக்கைக்காக வீதியில் இறங்கினால் கொரோனா மீண்டும் தலையெடுக்கும், சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை. ஆர்ப்பாட்டத்திற்கு வருமாறு ஆசிரிய தொழிற்சங்கங்கள் ஆசிரியர்களுக்கு மரண அச்சுறுத்தல். கொரோனா தொற்று வீழ்ச்சியடைகையில் கொழும்பு பங்குச்சந்தை உயர் மதிப்பை எட்டி சாதனை. நாட்டின் நிலைப்பாட்டை சர்வதேசத்திற்கு எடுத்துரைக்கும் விதத்தை இன்று பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார் அமைச்சர் GL. பிரான்சில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் இடம்பெற்ற பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் அதிர்ச்சி தகவல். இந்து சமுத்திரத்தை சமாதான வலயமாக மாற்றும் யோசனையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லாவுடன் இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்திய முதலீட்டாளர்களுக்கும் ஜனாதிபதி இங்கு பகிரங்க அழைப்பு விடுத்தார். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தந்த இந்திய வெளியுறவு செயலாளரை இலங்கை வெளியுறவு செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே வரவேற்றார். விசேட விருந்தினர்கள் வருகை புத்தகத்தில் இந்திய வெளியுறவு செயலாளர் பதிவிட்டார். அதன் பின்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. 2 நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான நட்பு, அத்துடன் தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். இந்து சமுத்திரத்தை சமாதான வலயமாக மாற்றுவதற்கு முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க 1971ஆம் ஆண்டு முன்வைத்த யோசனையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இங்கு தெரிவித்தார். 2 நாட்டு மீனவர்கள் நீண்ட காலமாக முகம் கொடுத்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்து அம்மக்களுக்கு பிரதிபலன்களை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கவனம் செலுத்தினார். யுத்தத்தின் பிரதிகூலங்கள் தொடர்பில் தான் மிகுந்த கவனத்தோடு இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி யுத்த களத்தில் தன்னுடைய அனுபவங்களையும் இங்கு நினைவுபடுத்தினார். இலங்கையை விட்டு சென்ற தமிழ் மக்களை மீண்டும் இலங்கைக்கு வரவழைப்பதற்கான பின்புலங்களை உருவாக்க தான் எதிர்பார்ப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி இந்த வேலை திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு புலம்பெயர் தமிழர்களிடம் ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தின் போது கோரிக்கை விடுத்ததாகவும் ஜனாதிபதி இங்கு நினைவுபடுத்தினார். வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பில் இங்கு நீண்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதோடு இலங்கையில் முதலீடு செய்ய வருகை தருமாறு ஜனாதிபதி பகிரங்க அழைப்பை விடுத்தார். இதேவேளை கொரோனா தடுப்பூசி ஏற்றும் செயற்பாட்டில் இலங்கை அடைந்துள்ள வெற்றியினை பாராட்டுவதாக இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா இங்கு தெரிவித்தார். 2 நாடுகளுக்கும் இடையிலான எண்ணம் ஒன்றாக இருப்பதன் காரணமாக உறவை வலுவாக முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு அரசுமுறை விஜயம் மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இங்கு தெரிவித்தார். வெளிவிவகார செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே, இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே உள்ளிட்டோரும் இந்த பேச்சுவார்த்தையில் இணைந்திருந்தனர். 200 மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலைகளின் 1ஆம் தரம் முதல் 5ஆம் தரம் வரையான வகுப்புகளுக்கான கற்பித்தல் நடவடிக்கைகளை எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க ஆளுநர்கள் தீர்மானித்துள்ளனர். ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஊவா மாகாண ஆளுநர் AJM முசம்மில் தெரிவித்தார். கடந்த வருடம் முதல் பாதியிலிருந்து இதுவரை மாணவர்கள் அவ்வப்போது பாடசாலைக்கு சென்று தற்போது ஒட்டுமொத்த மாணவர் சமூகமும் வீட்டுக்குள் முடங்கியுள்ளது. இவ்வாறான நிலைமையிலேயே 200 மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளை திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் தரத்திலிருந்து 5ஆம் தரம் வரையான வகுப்பு மாணவர்களுக்கு கற்பித்தலை முன்னெடுப்பதற்கு பாடசாலைகள் திறக்கப்பட்டு 1 வாரத்திற்கு அவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த காலப்பகுதியில் பிள்ளைகளை மன ரீதியில் மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதே நோக்கமென மாகாண ஆளுநர்களின் கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டது. நீண்ட காலமாக பாடசாலைக்கு செல்லாமல் உள்ள
மாணவர்களை மீண்டும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகளுக்கு அழைக்கும் செயற்பாட்டை சிறந்த முறையில் முன்னெடுக்கும் நோக்கிலேயே இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. முதல் கட்டமாக 200 மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலைகளில் தரம் 1 முதல் 5 வரையான வகுப்புகள் உள்ள மாகாண பாடசாலைகளை திறப்பதற்கு இன்று தீர்மானித்தோம். 21ஆம் தேதி பாடசாலைகள் திறக்கப்படும். சகல மாகாண ஆளுநர்களும் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். ආරම්භ කරන්නට සියලුම පළාත් එකඟත්වයට පැමිණියා. சர்வதேச ஆசிரியர் தினத்தன்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தொழிற்சங்கங்கள் ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தல் எடுத்து வருவதாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஆம் ஜனா, அதேபோல் கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கும் இத்தருணத்தில் தொழிற்சங்கங்கள் ஆசிரியர்களை வீதிக்கிறக்க முயலும் இந்நடவடிக்கையின் பின்னால் மிகப்பெரிய சூழ்ச்சி இருப்பதாக பலரும் குற்றம் சுமத்துகின்றனர். சர்வதேச ஆசிரியர் தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டாலும் இலங்கையில் ஆசிரியர் தினம் அக்டோபர் 6ஆம் தேதியே அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆசிரியர் தினத்தன்று முழு நாட்டிலும் ஆசிரியர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள் என இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்தார். இன்றைய அமைச்சரவையின் மூலம் எமது பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்த்துள்ளோம். இல்லாவிட்டால் எமது போராட்டம் முன்னெடுத்து செல்லப்படும். ஒரு நாளில் ஆசிரியர் தினத்தையொட்டி நாடு பூராகவும் 312 கோட்டக்கல்வி அலுவலகங்கள் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக வைத்து தொடர் ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கு செய்துள்ளோம். 86 நாட்களாக நீடித்துள்ள எமது போராட்டத்துக்கு தீர்வை பெற்றுத் தருமாறு நாம் அரசாங்கத்தை வற்புறுத்துகிறோம். அதற்கமைய நாளைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கூறி சமூக வலைதளமூடாக ஆசிரியர்களுக்கு தகவல் பரிமாற்றப்பட்ட போதிலும் அதிகளவான ஆசிரியர்கள் இதற்கு பதிலளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து சில தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஆசிரியர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்ததோடு ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் தற்போது போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலை மூடப்பட்டுள்ள இச்சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளின் கல்வியை கருத்தில் கொண்டு ஆன்லைன் கல்வி செயற்பாடுகளை ஆசிரியர்கள் முன்னெடுத்திருந்தாலும் தொழிற்சங்கங்களின் அழுத்தம் காரணமாக ஆன்லைன் கல்வி செயற்பாடுகளை கைவிட வேண்டிய நிலை ஆசிரியர்களுக்கு உருவானது. ஆசிரியர் பிரச்சினை தொடர்பில் மேலும் பலரும் கருத்துக்களை முன்வைத்தனர். இணையதள கல்வி கற்பித்தலூடாக பிள்ளைகள் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். போதைப் பொருளை எடுத்துக்கொண்டதை போல் இருக்கின்றார்கள். பிள்ளைகளின் சிந்தனை சிதறடிக்கப்படுகிறது. ஆசிரியர்களின் கோரிக்கை நியாயமானது. அதற்கு சரியான தீர்வை வழங்கி அரசாங்கம் ஏன் இப்பிரச்சனையை நிர்வகிக்க முன்வரவில்லை? மறுபுறம் யாழ்ப்பாணத்தில் கத்தோலிக்க சபையின் கீழ் வரும் சகல பாடசாலைகளும் இயங்குகின்றன. சர்வதேச பாடசாலைகள் இயங்குகின்றன. எனினும் ஏழை எளிய மாணவர்களுக்கே இதனால் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனை நீடிக்க வேண்டாம். ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டோரின் இவ்வாறான செயற்பாடுகளால் மாணவர்களின் கல்வி செயற்பாடு பாதிக்கப்படுவதோடு அதிபர் ஆசிரியர்களின் நிலைமையும் மோசமடையலாம். பாராளுமன்றத்தில் அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்த்தன இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். மீண்டும் வீதிக்கு இறங்கி கொரோனா தொற்றை அதிகரித்து நாட்டை மூடும் நிலைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையாகவே இது அமையும். ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுக்கு ஆசிரியர் தொடர்பில் அக்கறை இல்லை. நாம் அதிபர் ஆசிரியர்களிடம் ஒரு கோரிக்கை விடுக்கின்றோம். முன்மாதிரியாக செயற்பட்டு நாளை ஆசிரியர் தினத்தில் ஆன்லைன் கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பியுங்கள். அதற்கமைய ஆன்லைன் கல்வி செயற்பாடுகளிலிருந்து ஆசிரியர்கள் விலகி 86 நாட்கள் ஆகின்றன. இவ்வாறான நிலைமையிலும் மேலும் சில ஆசிரியர் சங்கங்களும் பெற்றோர் சங்கமும் தொழிற்சங்க செயற்பாட்டிற்கு எதிராக தமது எதிர்ப்புகளையும் வெளியிட்டு வருகின்றனர். கொரோனா காலத்தில் பிள்ளைங்க படிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இதனால இப்போ ஆசிரியர்களும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால எங்கள் பிள்ளைகளும் படிப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை விட்டுட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பை கொடுங்க. கடந்த 1.5 வருஷ காலமாக கொரோனா காலத்திலையும் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்கள் போராட்டங்களை இப்பொழுது பொருத்தமான சூழ்நிலை இல்லை. ஆகவே அதனை சற்று ஒத்திவையுங்கள் என்று பெற்றோர்கள் சார்பில் வினயமாகிறது. நீண்ட கால பயணத்தடை ஊரடங்கு இப்பொழுது தளர்த்தப்பட்டிருக்கிறது. பாடசாலை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஓரளவு தென்படுகின்றது. கல்வி பொதுத்தராத உயர்தர மற்றும் சாதாரண தர புலமை பரீட்சை என்று பல பரீட்சைகள் நடைபெற இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உங்கள் போராட்டமானது இன்னும் தமிழருடைய கல்வியை பின்னோக்கி நகர்த்தும் ஒரு கைகாரியத்தை கொண்டு வரும். அந்த படுபாதக செயலில் நீங்கள் பங்குதாரராக இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் வினயமாக பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைகளின் நலனை கவனியுங்கள். இந்த நலனை கவனிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த கல்வி சமூகம் உங்கள் பின்னால் அணிதிரளும். உங்கள் கோரிக்கை வென்றெடுக்கப்படும்.
தொழிற்சங்க செயற்பாடுகளில் மக்கள் ஒன்று கூடும் போது மீண்டும் நாடு கொரோனா தொற்றுக்குள் தள்ளப்படும் நிலை உருவாகும் என சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். கொரோனாவை கட்டுப்படுத்த நாட்டை மூடி வைத்திருப்பு செயல்முறை சாத்தியமற்றதென்பதை உறுதிப்படுத்திய நிலையிலேயே உலகின் பல நாடுகள் வலிமையான செயற்பாடுகளை நோக்கி கவனம் செலுத்தியுள்ளன. கொரோனா வைரஸ் பரவல் ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ள இத்தருணத்தில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியது சகல மக்களினதும் பொறுப்பென சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டுகிறது. அதேபோல் தொழிற்சங்க போராட்டம் மற்றும் ஏனைய செயற்பாடுகளுக்காக மக்கள் ஒன்று கூடுவதனால் இன்னும் ஒரு கொரோனா அலை உருவாகலாம் என சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டுகிறது. கடந்த காலங்களில் கொரோனா தொற்றாளர்கள் சுமார் 6000 இனங்காணப்படுவதற்கு கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் காரணமாக அமைந்ததை நாம் அறிவோம். தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் எமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. எனினும் இவ்வாறு எடுக்கப்படுகின்ற தொழிற்சங்க நடவடிக்கைகளூடாக தொற்று பரவி நாட்டு மக்களுக்கும் அவ்வாறு இதில் பங்கெடுக்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் பாதிப்பு ஏற்படுவதாயின் இவ்வாறான செயற்பாடுகளை ஒழுங்கு செய்வதும் அதில் பங்கெடுப்பதும் சுகாதார ரீதியில் பாரிய தவறாகவே கருதுகிறோம். நாடு என்ற ரீதியிலும் சமூக ரீதியிலும் நோக்கினால் நாட்டுக்கு இழைக்கப்படுகின்ற பாரிய தவறாகவே கருதுகிறோம். இன்றைய தினம் நாட்டில் 563 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். நாட்டில் இதுவரை 5,21,781 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 30,788 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 4,77,851 பேர் குணமடைந்துள்ளனர். வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வருகை தரும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை, தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட சகல விடயங்களையும் கவனத்திற்கொண்டே நோயாளர்கள் குறைந்துள்ள வீதத்தை நாம் கணக்கெடுக்கின்றோம். எனினும் எழுமாறு பரிசோதனை மேற்கொள்வதற்கான தேவை இன்னும் உள்ளது. நோய் அறிகுறிகள் தென்படாதவர்களுக்கே எழுமாறு பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். இதேவேளை தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையும் நாடு முழுவதும் 150 மத்திய நிலையங்களில் வெற்றிகரமாக இடம்பெறுகின்றது. 82,722 பேருக்கு நேற்றைய தினம் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. ஏதேனும் ஒரு தடுப்பூசியின் முதலாவது டோஸை 1,45,98,456 பேருக்கும், அதன் இரண்டாவது டோஸ் 1,19,25,577 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை உலகம் முழுவதும் கொரோனா பரவல் தொடர்பில் கண்காணிக்கையில் துரித வீழ்ச்சியொன்று காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. உலகின் அநேக நாடுகள் வளமைக்கு திரும்பும் செயற்பாட்டினூடாக நாளாந்த நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். எனினும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. கடந்த சில வாரங்களாக நியூசிலாந்தின் பல நகரங்கள் மூடப்பட்டிருந்த போதிலும் தொற்றாளர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நாட்டை மூடுவது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு சாதகமான பெறுபேறுகளை தரவில்லை என அந்நாட்டு பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் இன்று தெரிவித்தார். அதேபோல் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரிலும் அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். எனவே நாட்டை மூடுவதனூடாக கொரோனா கட்டுப்பாட்டிற்கு எவ்வித சாதகமான தன்மையும் ஏற்பட போவதில்லை என இதனூடாக உறுதியாகியுள்ளதாக சர்வதேச நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கொரோனா தொற்றுக்கு மத்தியில் உலகின் வல்லரசு நாடுகள் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைந்து வரும் நிலையில் எமது நாட்டின் பொருளாதார நிலை ஓரளவு சிறந்த மட்டத்தில் காணப்படுகின்றது. கொழும்பு பங்குச்சந்தையில் நேற்றைய தினம் அனைத்து பங்குகளின் விலைச்சூட்டன் உயர் மதிப்பை எட்டியது. கொரோனா வைரஸ் மனிதர்களை நோய் தொற்றுக்குள்ளாக்கி உயிர் பலி எடுத்து ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்வில் நேரில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மேலதிகமாக உலக பொருளாதாரத்தையும் கொரோனா வைரஸ் பாரிய பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் பாரிய பொருளாதார பின்னடைவுகளை சந்தித்துள்ளன. 30 வருடத்தின் பின்னர் அமெரிக்காவின் பணவீக்கம் கடந்த மாதம் உச்சக்கட்டத்தை எட்டியது. அது மாத்திரமல்ல, பிரித்தானியாவில் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் தடைப்பட்டதால் பொருட்களின் விலைகளும் உச்சத்தை தொட்டன. லண்டன் நகரில் அநேக எரிபொருள் நிலையங்களும் மூடப்பட்டன. எவ்வாறெனினும் உலக வல்லரசுகள் பொருளாதாரத்தில் பாரிய பின்னடைவை சந்தித்தாலும் இலங்கை பொருளாதாரத்தில் எதிர்பார்ப்பு இலக்கை அண்மித்து வருகிறது. கொழும்பு பங்குச்சந்தை வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து பங்கு விலைச்சுட்டன்
9,542.33 புள்ளிகளாக நேற்று பதிவாகியது. இலங்கை பொருளாதாரத்திற்கு இது மிக சிறந்த பன்முகத்தை உருவாக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. முன்னதாக கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி அனைத்து பங்குச்சுட்டன் உயர் மதிப்பை பதிவு செய்தது. அப்போது 9,339.28 காணப்பட்ட பங்கு விலைச்சுட்டன் நேற்றைய தினம் 9,542.33 புள்ளிகளாக அதிகரித்துள்ளது. நேற்றைய பங்குச்சந்தை முடிவின்படி மொத்த புரள்வு 3.68 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. எமக்கு எதிராக சுமத்தப்படும் விமர்சன ரீதியான கருத்துக்களுக்கு எதிராக செயற்படுவதற்கும் அவற்றை தடுப்பதற்கு மட்டுமன்றி சர்வதேச மேடையில் எமது குரலை ஓங்கி ஒலிக்க செய்வதற்கும் சகல சந்தர்ப்பங்களிலும் பரவலாக சமூகத்தை விழித்து உரையாற்ற முயற்சிப்பதாக வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரை நிகழ்த்தும் போது தெரிவித்தார். At a policy level, we must stress our President's commitment to full, candid and open engagement with fellow nation states. கொள்கை ரீதியாக ஏனைய தேசங்களுடன் முழு அளவில் நேர்மையாகவும் பகிரங்கமாகவும் செயற்படுவதற்கு அதிமேதகு ஜனாதிபதியின் அர்ப்பணிப்புகளை சுட்டிக்காட்ட வேண்டும். நாடு என்ற வகையில் தனிமைப்படுத்தப்பட்டு எமது சுபீட்சத்தின் நோக்கை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. நாம் அனைவரும் பொதுவான எதிர்காலத்தை பகிர்ந்து கொண்டு எதிர்கால சந்ததியினருக்காக சுபீட்சமான எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் அதனை உறுதிப்படுத்துவதற்காகவும் எம்மாலான அனைத்தையும் செய்ய வேண்டும். நாம் ஒரு சிறிய தீவாக இருந்த போதிலும் பெருமை மிகு வரலாற்றை கொண்ட ஒரு இனமாக உலகத்திலிருந்து எமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறு அம்சங்கள் உண்டு. உலகத்துடன் பரிமாறிக்கொள்வதற்கு ஏராளமான விடயங்களும் உண்டு. அதிமேதகு ஜனாதிபதி, கௌரவ பிரதமர் மற்றும் நானும் கலந்து கொண்ட இத்தாலி, ஜெனீவா, நியூயார்க் சந்திப்புகளில் அண்மை காலத்தில் இடம்பெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் போது நாம் இதனை வலியுறுத்தினோம். அண்மை காலமாக ஏற்படுத்திக் கொண்ட இந்த சர்வதேச உறவுகளூடாக சர்வதேச ரீதியில் உயர் மட்டத்திலுள்ள தலைவர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட எம்மால் முடிந்தது. இலங்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அண்மை கால உள்ளூர் முன்னேற்றங்கள், மனித உரிமை, சகவாழ்வு தொடர்பான தீர்க்கமான தேசிய பிரச்சினை தொடர்பாகவும் இலங்கையில் நாம் எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறித்தும் இரு தரப்பு மற்றும் பல தரப்பு ரீதியில் சர்வதேச சமூகத்தை சந்திப்பதற்கும் ஏதேனும் போலியான அல்லது பக்கசார்பான கருத்துக்களை திருத்துவதற்கும் இந்த விஜயத்தின் மூலம் எமக்கு வாய்ப்பு கிட்டியது. எமது இறைமை, தேசிய ஒருமைப்பாடு அல்லது தேசம் என்ற வகையில் எமது மரியாதையை பாதிப்புக்குட்படுத்த வேண்டிய அவசியமில்லை. எமக்கு வெற்றி கொள்வதற்கு தேவையான மற்றைய பாரிய சவால் சமூக ஐக்கியம் மற்றும் ஒருங்கிணைப்பாகும். உள்ளூர் மோதல்கள் மற்றும் பிரச்சனைகளற்ற உண்மையில் ஒருங்கிணைந்த தேசம் இல்லாத போது இவை எதனையும் சாதிக்க முடியாது. நாம் மதில்களை அமைத்து வேறுபடுவதிலும் பார்க்க பாலங்களை அமைத்து ஒன்றிணைய வேண்டும். சமூகத்தில் சகல துறைகளை நோக்கி சென்று 2019 மற்றும் 2020 ஆண்டுகளில் இடம்பெற்ற தேர்தல்களில் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை மீண்டும் வழங்க வேண்டும். 2009 ஆண்டு மிக சிரமத்துடன் வென்றெடுத்த சமாதானத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கும் கட்டி எழுப்புவதற்குமான இந்த முயற்சியில் நாம் ஆதரவு வழங்கும் பல தேசிய நிறுவனங்கள் தொடர்பாக நான் குறிப்பிட்டேன். குறிப்பாக சபாநாயகர் அவர்களே, அதன் அடிப்படை விடயமாக அமைவது காணாமல் போனோரின் பல குடும்பங்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் செயற்பாடுகள் அமைய வேண்டும். ஏனைய நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் காணாமல் போனோரின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் முக்கியத்துவம் தொடர்பாக நான் வலியுறுத்தினேன். இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பது, அதனை ஊக்குவிப்பதற்காக நாம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்கி வந்துள்ளோம். எமது பூமியில் எதிர்கால பிள்ளைகளுக்கான சுபீட்சமான, ஒளிமயமான, சமாதானமிக்க இலங்கையை உருவாக்குவதற்காக நேர்மையாகவும் கண்டிப்பாகவும் இவ்வனைத்து பணிகளையும் முன்னெடுத்திருக்கின்றோம். சக வாழ்வு என்பது எமது காலத்தில் ஒரு தீர்க்கமான தேவையாகும். எமது சமயம் எமக்கு போதிப்பது குரோதத்தினால் குரோதத்தை வெற்றி கொள்ள முடியாது, அன்பினால் மட்டுமே அதனை செய்ய முடியும் என்பதாகும். கடந்த கால கசப்பான அனுபவங்களை வைத்து அதில் சிக்கொண்டிருக்காமல் தற்காலத்தில் எமது கருத்துக்களிலும் பார்க்க வேறு கோணத்துடன் ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவம் மற்றும் தேவையை புரிந்து தற்போதைய சகோதரத்துவம் மற்றும் புரிந்துணர்வின் உறவை கட்டியெழுப்பினால் நம் அனைவருக்கும் எட்டக்கூடிய திருப்திகரமான புதிய எல்லைகள் குறித்து கவனம் செலுத்த முடியும். சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகள் என்பது நாம் பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்க்கும் தீர்வுகளின் கட்டாய அம்சமாகும். சபாநாயகர் அவர்களே, அவர்கள் பிரச்சனை தொடர்பான கருத்துக்கள் அன்றி எமது பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு தேவையான ஒரு அங்கமாகும். இலங்கையில் அரச சார்பற்ற அமைப்புகளது செயற்பாடுகளை தடுப்பதற்காக அரசாங்கத்தினால் மேற்கொண்டுள்ளதாக கருதப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. எமது மக்களின் முன்னேற்றத்திற்காக நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளில் அவர்கள்
பெருமதியான மதிக்கத்தக்க பங்காளர்களாக நாம் கருதுவோம் என்பதை இந்த சபைக்கு உறுதியாக கூறி வைக்க வேண்டும். சவால் என்பது தீவிரவாதமாகும், அதிலிருந்து பிறப்பது பயங்கரவாதம். நாம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கம் என்ற வகையில் மனித சமூகத்தின் பாதுகாப்பு, அதன் பரவலான அர்த்தத்தை உறுதிப்படுத்துவதற்காக சர்வதேச பங்காளர்களுடன் நெருங்கிய உறவை பேணுவதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த குற்றங்களை புரியும் வலையமைப்பிற்கு நிதியுதவி அளிப்பது அல்லது இடைநிறுத்துவதற்கு முயற்சிப்பது தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக நெருங்கிய உறவுகள், புலனாய்வு தகவல்களை திரட்டுவது, அவற்றை பகிர்ந்து கொள்வது, ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் குறித்து நாம் முன்னேற்றகரமான விடயங்களில் கவனம் செலுத்தியுள்ளோம். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் ஜனாதிபதி உரையாற்றியதை போன்று பயங்கரவாதம் என்பது சர்வதேச சவாலாகும். அதனை வெற்றி கொள்வதற்கு குறிப்பாக புலனாய்வு தகவல்களை பரிமாற்றிக்கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்பாகவும் சர்வதேச உதவி தேவைப்படுகின்றது. கடந்த அரை நூற்றாண்டின் வன்முறைகளால் இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களையும் பல தசாப்தங்களாக சுபீட்சமும் திருடப்பட்டது. இதேபோன்று வன்முறை சம்பவங்கள் இனி ஒருபோதும் இலங்கையில் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது. இதனால் அதன் பின்னணியில் உள்ள அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். சர்வதேச சமூகத்துடன் தொடர்ந்து திறமையாக செயற்படுவதன் மூலம் தேசத்திற்கு நன்மை பயக்கும் முடிவுகளை பெற்றுக்கொள்வதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளில் நாம் இடைவெளியை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை இலங்கை மக்களுக்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வெளிநாட்டு அமைச்சர் அவர்களே, உங்களின் உரையை நான் பாராட்டுகின்றேன். எந்த அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்த போதிலும் காலனித்துவவாதத்தை எதிர்த்து வந்துள்ளனர். அரசு தலைவர்கள் ஐநாவில் உரையாற்றும் போது தென்னாப்பிரிக்கா, பாலஸ்தீன் போராட்டங்கள் பற்றி பேசுவார்கள். இவ்வாண்டு எமது அரசு தலைவர் பேசும்போது பாலஸ்தீன சுதந்திர போராட்டம் தொடர்பில் எதனையும் குறிப்பிடவில்லை. கொள்கை அளவில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கின்றனவா என நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். எந்தவித மாற்றமும் இல்லை. பலஸ்தீன தூதுவர் என்னை சந்தித்தார். அந்த கொள்கையை நாம் தொடர்ந்தும் பின்பற்றுவோம் என நான் அவரிடம் கூறினேன். நீங்கள் அறிந்திருப்பீர்களோ என்பது எனக்கு தெரியாது. பலஸ்தீனத்தின் ரமல்லா நகரில் மஹிந்த ராஜபக்ஷ மாவத்தை என்ற வீதி உண்டு. உலகில் வேறு எங்கும் அவ்வாறான ஒரு வீதி இல்லை. நான் அங்கு சென்றுள்ளேன். எமது தூதரகமும் ரமல்லா நகரிலேயே உள்ளது. தொடர் உறவுகள் உள்ளன. மஹிந்த ராஜபக்ஷ இளம் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த சபைக்கு வருகை தந்தது முதல் சுமார் 23 ஆண்டுகள் இலங்கை பலஸ்தீன நட்புறவு சங்க தலைவராக இருந்துள்ளார். அவருக்கு அதிசயமான கௌரவம் உண்டு. பாலஸ்தீனில் மட்டுமல்ல, முழு அரபுலகிலும் அவருக்கு சிறந்த மரியாதையும் உண்டு. 57 அரபு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் OIC இஸ்லாமிய ஒருங்கிணைப்பு அமைப்பின் பொது செயலாளரையும் நான் நியூயார்க் நகரில் சந்தித்தேன். எமது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எந்த ஒரு நாட்டையும் குறிப்பிடாமல் இருக்க தீர்மானித்தோம். சில நாடுகளை குறிப்பிட்டால் வேறு சில நாடுகள் எம்மிடம் கேள்வி கேட்கலாம். எமது நாட்டை ஏன் குறிப்பிடவில்லை என கேட்கலாம். இதனால் எந்த ஒரு நாட்டையும் கொள்கை அளவில் குறிப்பிடாமல் இருக்க தீர்மானித்தோம். பலஸ்தீனத்துடன் எமது அரசாங்கத்திற்குள்ள தொடர்புகள் கடுகளவேனும் மாறவில்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். පලස්තීනය සමඟ අපේ රටේ අපේ ආණ්ඩුව තිබෙන සමීප අඛණ්ඩ සම්බන්ධතාවය ගැන අබමල් රේණුවක වෙනසක් සිදු වෙලා නැති බව මම ඉතාමත් ගෞරවයෙන් ඔබතුමාට සඳහන් කරනවා. இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் மேலும் பல உறுப்பினர்கள் உரையாற்றினர். எனவே சமூகத்துக்கு சவாலா அமையும் எந்த ஒரு விடயமானும் அதை வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பை நான் ஒருபோதும் மறந்ததில்லை. அதற்காக ஒருபோதும் பின்னின்றதும் இல்லை. இனி வரும் காலங்களில் பின்னிக்க போவதும் இல்லை. இனவாதம் பேசியவர் எவராயிருந்தாலும் அதற்குள் குரல் கொடுக்கின்றேன் என்ற பெயரில் அதை அரசியலாக்கி பாராளுமன்றத்தில் கத்தி பேசி என்னை ஒரு பேச்சாளராக காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை ஒருபோதும் இருந்ததில்லை. ரசாயன உரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு முழு நாளும் மிகவும் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயத்துறையும் பெருந்தோட்டத்துறையும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. தேயிலை உற்பத்தி குறைந்துள்ளது. இது இந்த பெருந்தோட்டத்துறையின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று கூறிக்கொள்வதோடு இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து பெருந்தோட்டத்துறைக்கான தேவையான பசலை வழங்குவதோடு தோட்ட தொழிலாளர்களின் வேலை நாட்களை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியாமல் இரகசியமாக கொண்டு வரப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக இன்று விவசாயிகளினுடைய காணிகள் பல பழி போய் இருக்கின்றன. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நாட்டிலே விவசாயிகள் தங்களுடைய நிலங்களுக்கான ஆவணங்களையும் வைத்துக் கொண்டு வர்த்தமானி அறிவித்தலால் சுவீகரிக்கப்பட்டது என்ற காரணத்திற்காக தசாப்தங்களாக ஓடித்திருக்கின்ற நிலைமையை இந்த அரசாங்கம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் வடமாகாணத்துக்கு நிதி ஒதுக்குவதாக காட்டியிருந்த போதும் இன்று வரை இன்னும் ஒரு மாதத்தில் 2022ஆம் ஆண்டுக்குரிய
இதற்குரிய வரவு செலவு திட்டம் வாசிக்க இருக்கிறார் கௌரவ அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள். ஆனால் கடந்த வருடத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில் வெறும் 20% நிதிகளே வடமாகாணத்துக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். 80% நிதிகள் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. இந்த 80% நிதிகள் இந்த குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்குள் நிதியமைச்சு வழங்க முடியுமா என்பதை கௌரவ நிதியமைச்சர் அவர்கள் சபைக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் கூடுதலான மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. விசேடமாக மீனவர்களும் கடலில் பயணிப்போரும் இது தொடர்பாக அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அத்திணைக்களம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. இதனிடம் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரஹமுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து காற்றின் வேகமும் அதிகரிக்கலாம், இடிமின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இதனால் பொதுமக்கள் போதிய அவதானத்துடன் இருக்க வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளனர். மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையிலான கடற்பரப்பிற்கு அப்பால் உள்ள ஆழ்கடல் மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகளில் பலத்த மழை பெய்யலாம். அத்துடன் காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான ஆழ்கடலிலும் ஆழமற்ற கடற்பரப்பிலும் பலத்த மழை பெய்வதுடன் காற்றின் வேகமானது மணிக்கு 60 கிலோமீட்டராக அதிகரிக்கலாம். எவ்வாறாயினும் நாளைய தினம் இம்மழை வீழ்ச்சியில் குறைவை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் மழை வீழ்ச்சியில் ஓரளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வடமேல், மேல் சப்ரஹமுவ, தெற்கு, மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். அத்துடன் இப்பகுதிகளில் காற்றின் வேகமும் அதிகரிக்கலாம். சில வேளைகளில் 100 மில்லிமீட்டருக்கும் கூடுதலான மழை வீழ்ச்சி பதிவாகலாம். நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். அதில் சில இடங்களில் 50 முதல் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம். இவ்வாறு மழை பெய்யும் போது தற்காலிகமாக கடும் காற்று வீசும். இடி மற்றும் மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் நடைமுறைகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும். இதே நேரம் பலத்த மழை காரணமாக காலி, களுத்துறை, கேகாலை, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அவதானமாக இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அப்பகுதி மக்களை கேட்டுள்ளது. இதேவேளை அதிக மழை காரணமாக பலாங்கொட சமநலவத்த பிரதான வீதியின் மஸ்ஸென்ன பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பஸ் போக்குவரத்துகள் முழுமையாக தடைப்பட்டுள்ளன. இதனையடுத்து மஸ்ஸென்னையிலிருந்து பயணிகள் பல கிலோமீட்டர்களுக்கு நடந்து செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளதோடு தேயிலை கொழுந்துகளை கொண்டு செல்லும் செயற்பாடுகள் தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட மண்முனை தென்னெருவில் பற்று கழுதாவளை பிரதேச சபையில் பணிபுரியும் வருமான வரி உத்தியோகத்தர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மட்டு மாவட்டத்தின் மண்முனை தென்னெருவில் பற்று கழுதாவளை பிரதேச சபையில் பணிபுரியும் வருமான வரி பரிசோதகர் ஒருவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் இன்று கைது செய்யப்பட்டார். கொழும்பிலிருந்து சென்ற லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் கழுதாவளை பிரதேச சபையில் பணிபுரியும் வருமான வரி பரிசோதகர் ஒருவரை கைது செய்து களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியதாக மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபை தவிசாளர் ஞானமுத்து யோகநாதன் தெரிவித்துள்ளார். பிரதேச சபைக்கு முன்னால் காரில் வந்த ஒருவரிடம் குறித்த வருமான வரி பரிசோதகர் லஞ்சம் பெற்றதாகவும் அதனை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் அவதானித்து லஞ்சம் கொடுத்தவரையும் வாங்கியவரையும் கைது செய்துள்ளதாக தெரிய வருகிறது. சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக மட்டக்களப்பில் சுற்றுலா பயணிகளுக்கான உள்ளூர் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டது. சுற்றுலாத்துறைக்கு பிரசித்தி பெற்ற கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலாத்துறையின் வழிகாட்டலில் இலங்கை சுற்றுலா மற்றும் கைத்தொழில் மன்றத்தின் ஏற்பாட்டில் சுற்றுலா பயணிகளுக்கான உள்ளூர் விமான சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு விமான நிலையத்திலிருந்து வாராந்தம் இந்த சேவை இடம்பெறும் என இலங்கை சுற்றுலா மற்றும் கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைவர் AM ஜவுஃபர் தெரிவித்துள்ளார். இவ்விமான சேவை ஆரம்ப நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் கருணாகரன், கிழக்கு மாகாண சுற்றுலா சபையின் தலைவர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அபிவிருத்தி மீதான தடைகள் இருந்து வரும் நிலையில் அவை நிரந்தரமாக அமையாதென பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவருமான அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய சுபீட்சத்தின் நோக்கின் அடிப்படையில் கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய நகர அபிவிருத்தி அமைச்சினால்
100 நகரங்கள் இலங்கை முழுவதாக தெரிவு செய்யப்பட்டு அதை அழகுபடுத்துவதற்கும் நகரத்தை கட்டமைப்பு வசதிகளை செய்வதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக 6 நகரங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாவச்சேரி, நாவட்குழி, நெல்லியடி, மருதனாமடம், வேலனை. இன்றைக்கு நாவட்குழி நகரம் அழகுபடுத்தின திட்டம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 120 நாட்களில் இந்த வேலை திட்டம் முடித்து இது முதல் கட்டமாக இந்த நகரங்களில் வேலை திட்டம். அடுத்த வருஷமும் phase 2 அதை இன்னும் விரிவான திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. காலமாக மழை இந்த காலகட்டத்தில் வரத்தான் செய்கின்றது. ஆனால் அதுக்காக அபிவிருத்தி வேலை திட்டங்களை தடை செய்ய முடியாது. ஒரு சில தடங்கள் இருக்கத்தான் செய்யும், இல்லை என்று சொல்லல. சவால்கள் கணக்கு இருக்குது. ஆனால் அந்த சவால்களை தாண்டி வராவிட்டால் இந்த மாற்றம் நிரந்தரமான மாற்றமாக அமையாது. கடைசி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிரான்சில் உள்ள தேவாலயங்களில் இடம்பெற்ற பாலியல் வன்புணர்வு தொடர்பான தகவல் ஒன்று இன்று வெளியானது. கடந்த 70 வருட காலமாக இங்கு 2,10,000க்கும் அதிகமான சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான தேவாலயங்களில் உறுப்பினர்களாக உள்ளவர்களின் எண்ணிக்கையோடு இணைத்து பார்க்கும்போது அங்கு பாலியல் ரீதியில் துன்புறுத்தலுக்கு உள்ளானோரின் எண்ணிக்கை 3,30,000 கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. 1950ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் பிரான்சில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களின் செயற்பாடு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான தகவல்கள் வெளிவந்துள்ளன. 2018ஆம் ஆண்டு முதல் 3 வருட காலமாக இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்த குழுவின் தலைவர் ஜீன் மார்க் கருத்து தெரிவிக்கையில் துன்புறுத்தலுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை எண்ணிலடங்காதுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் பிரான்சில் உள்ள கிறிஸ்தவ தேவாலய அதிகாரிகள் இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் இந்த செய்தி வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் உரிய விடயமாகும் என தெரிவித்துள்ளனர். இவ்விடயம் தொடர்பில் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் பிரான்ஸ் கிறிஸ்தவ தேவாலயம் அறிவிப்பொன்றினூடாக தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனையாக இது காணப்படுவதாக சர்வதேச விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 3 வருட காலமாக நீதிமன்றம், போலீஸ் மற்றும் தேவாலயங்களிலிருந்து பெறப்பட்ட அறிக்கையினை பயன்படுத்தி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானவர்களின் சாட்சிகளை உள்ளடக்கி இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 1,15,000 அருட்தந்தையர்களில் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான 3,200 பேரிடம் சாட்சி பதிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2,500 பக்கங்களை கொண்டதாக வெளியிடப்பட்டுள்ள இவ்வறிக்கையில் உள்ள தகவல்களுக்கு அமைய பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளானவர்களில் அதிகளவானோர் ஆண் பிள்ளைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.